அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் கோச்சார ராசி பலன். இந்த கோச்சார ராசி பலன் எதை வச்சு சொல்கிறோம்னாங்க, நவகிரகங்கள் இந்த பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் பார்த்துட்டோம்னா கிரக அமைப்புகளில் உங்களுடைய ராசிநாதனே, உங்களுடைய ராசி பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய மேசராசிலேயே இருக்கிறாருங்க. இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் பார்த்துட்டோம்னா குரு பகவான், ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான். பாக்கியம்னாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையிலைங்க நாம் ஒரு நல்ல நிலை அடையணும், நம்மளுடைய கனவு, நம்மளுடைய கற்பனை நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணுங்க. அப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துலையே இருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த ஜூலை மாதம் பார்க்கப்படுதுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னாங்க 3ஆம் இடத்தில் பார்த்துட்டோம்னா சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அப்போது உங்களுடைய மனசில் ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு காலம். ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு இந்த 1.5 வருட காலம் பார்த்துட்டோம்னா ஆரம்பத்தில் இந்த 2 வருட காலமாகவே உங்களுக்கு சில விதமான சில சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் சிக்கினீங்க. ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தா உங்களுக்கு ஜென்மத்திலேயே ராகு இருந்தது கடந்த காலத்தில். அது மட்டும் கிடையாது, குரு ஜென்மத்தில் இருந்தது. சிலர் பார்த்தோம்னா இடமாற்றம், திசை மாற்றம், அலைச்சல், கஷ்டப்பட்டுட்டீங்க. அங்கே போகிறது இங்கே வர்றது, அதை செய்கிறது இதை செய்கிறது, ஆனால் எதுவுமே புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். அதே மாதிரி ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதாவது ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு, அது இடம் மாறவே முடியாது. ஒரு வாடகை வீடு கூட சரியாக சிலருக்கு அமையாது. சொந்த வீடு இருந்தும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சில சூழ்நிலைகள். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கடந்த காலத்தில் மேசராசி நேயர்கள் பார்த்துட்டோம்னா ஏதோ ஒன்று போனால் ஒன்று மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க. அடுத்தவங்களால சில தொல்லைகள், சில பாதிப்புகள், எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மனம் நொந்து இருக்கக்கூடாதோ அந்த அளவு சில சிரமங்கள் பட்டு அதிலிருந்து மீண்டு வந்துருவோங்கிற எதிர்பார்ப்பை அடையக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் ஒரு பொன்னான காலம். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான காலமாக இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்ததுங்க ஆச்சுங்களா. அப்போது ஜென்மத்தை சனி பார்க்குறது அவ்வளோ நல்லது கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, நீங்கள் ஒரு ரூட்டை கரெக்டாக கெஸ் பண்ணுவீங்க, ஆனால் அந்த இடத்த பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு போனால் சக்ஸஸாக இருக்கும், ஆனால் நீங்கள் போனால் அது ஃபெயிலாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலையை செஞ்சாலும் அந்த இடத்துல வேலை செய்கிற பக்கம் உங்களுக்கு பார்த்தா தேவையில்லாத நெருக்கடிகள் கொடுக்கும். பணம் பார்த்தா வர்றது தெரியும், விரயங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கடந்த காலத்தில் மன உளைச்சல ஆளாக்கிட்டீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு உடைய ராசியில் கரெக்டாக 6ஆம் இடத்தில் அதாவது கேது பகவான் இப்போ இருப்பதனால நிச்சயமாக உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டது, மன உளைச்சல் சம்மந்தப்பட்டது, சில இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அது பெரிய அளவில் சீக்கிருப்பீங்க. ஆனால் அதனால் மன உளைச்சல் ஆளாக இருக்கும், தூக்கம் இல்லாமல் போகிறது. அதே நேரத்தில் அந்த தூக்கம் அதாவது ஒரு சிந்தனையோடு நம்மளால் செயல்படுத்த முடியாமல் விடிய கணக்கு போடுவீங்க. விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை குழப்பங்களை தான் ஏற்படுமே தவிர அந்த குழப்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்வு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தீர்வு
தீர்வில் நாம் வழி நடத்த முடியாது, போக முடியாது. அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஏதாவது ஒரு தடைகள் வந்து அதில் ஒரு சிரமங்கள் பட்டீங்க. ஆனால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக 6ஆம் தேதியே, அதாவது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க, சுகஸ்தானத்துக்கு போகுது. அப்போ சுகஸ்தானத்துக்கு போகும்போது கண்டிப்பாக 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் கிடையாதுங்க, தாயார் சம்மந்தப்பட்ட, அதாவது சொத்து ஆஸ்தி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியனால தாயார் பலம் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் சம்மந்தப்பட்ட உறவு முறைகளால் மேன்மைகள் நடக்கும். ஏன்னா இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு வீடியோ கட்டலாம்னு நினச்சிருப்பீங்க, கட்டி முடிக்கவே முடியல, பாதியில் நின்று போச்சுங்க அப்படிங்கிறது, அந்த வேலைகள் செய்யலாம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆடம்பரமான சில விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்த முடியும். ஒரு கார் வாங்கிறது, ஒரு வண்டி வாங்கிறது, நமக்கு தேவையான, அதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வண்டி வாகனங்கள் வந்து உருவாக்குறது, இதெல்லாமே இரும்பு இயந்திரம், மெஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய. இதில் இந்த மாதத்தில் என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதங்கிற போது சனி பகவானும் வக்ர நிலை அடைஞ்சிருங்க. அப்போது உங்கள் ஜென்மத்தை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் கண்டிப்பாக வக்ர அடையும் போது உங்களுக்கு இந்த நெருக்கடிகளிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு கடன் பிரச்சனை இருந்தால் கூட கடன் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. அடுத்தவங்களுடைய ஹெல்ப் தேவையில்லை, அடுத்தவங்களுடைய முயற்சி தேவையில்லை, நம்மளால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. அதே சமயம் கரெக்டாக வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகுங்க. அப்போ குருவும் அதாவது செவ்வாயும் இணைஞ்சு, அதாவது அப்போ அந்த காலமாகப்பட்டது உங்களுக்கு, அதாவது ஒரு அற்புதமான காலமாக நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படின்னா அதாவது செவ்வாய்ங்கிறது பூமி சம்மந்தப்பட்டது, அதே நேரத்தில் பேச்சுக்கு அதிகாரம் சம்மந்தப்பட்டது, ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட இராணுவத்துறை, போலீஸ் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி தீயணைப்பு சம்மந்தப்பட்டது, அதே நேரத்தில் ஒரு கடல் கடந்து பயணங்கள் போயிட்டு வண்டி வாகனங்கள் ரதம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குருவினால் உங்களுக்கு பாக்யாதிபதியோட உங்கள் ஜென்மாதிபதி இணையும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மேன்மையான ஒரு காலமாக எடுத்து, எதில் நமக்கு தடங்கள் வந்ததோ, எதில் இடைஞ்சல் வந்ததோ, யாரால் வந்து நம்ம பாதிக்கப்பட்டோமோ அவங்கள முன்னால் நீங்கள் சாதிச்சு ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ஜூலை மாத ராசி பலன். அப்படின்றதுனால உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலம் உண்டு. ஒரு வந்து குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறது உண்மையிலேயே நன்மைங்க. அப்படின்னா குடும்பத்தில் நம்ம ஒரு கனவு நினச்சிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லதை பண்ணணும், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கண்டு அதுக்கு ஒரு வாய்ப்புகளும் அமையாது. சிலருக்கு பார்த்தா பணம் இருக்கும், கொஞ்சம் கடன் வாங்கினா போதும், ஒரு லோன் கிடைச்சா போதும், ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பண்ண முடியாமல் இருக்கும். சிலர் பார்த்தோன்னா இருக்கிற பணம் செலவாகிட்டு இருக்கும், ஆனால் புதுசாக ஒன்று செய்யலாம்னா முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு அதிகப்படியான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் எடுத்துன்னு முடியுங்க. முயற்சிகள் எடுக்காமல் இருந்தால் முடியாது. அப்படின்றதுனால முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக ஆதாயமான காரியங்கள் செய்வீங்க. அதே சமயத்தில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கரெக்டாக 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து உங்களுடைய தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. அப்போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட சூரியனும் அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் இந்த 3 கிரகங்களும் சுகஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம். அது சரியாக கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் உங்களுக்கு பெருவிதமான மாற்றங்கள் நடக்கும். ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுது 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, என்னால் பாஸ் பண்ணவே முடியல, என்னை விட மோசமாக படிப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்தா பாஸ் பண்ணி இன்றைக்கி வேலைக்கே போயிட்டாங்க, என்னால் போக முடியலைங்க, கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க, எந்த வேலையும் நம்ம பிடிச்ச வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்கத்துறையில் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்தில் முயற்சி எடுங்க. அப்போ எனக்கு ஜூலை மாதமே கிடைச்சிருமா அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அது சாதகமாக அமையும். திருமணம் எல்லாத்த விட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடங்களாகி எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. நான் ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாமே வாழ்க்கையில் மோசமாகி போச்சு, பிரிஞ்சு போயிட்டோம், மறு வாழ்க்கை பலன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பொன்னான காலமாக திருமண பந்தம் மறு வாழ்க்கை அமையும்.
குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாமே ஆண் மேலே பெண்ணுக்கு நம்பிக்கை இல்லை, பெண் மேலே ஆணுக்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு சிலர்னால சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஒற்றுமையான வாழ்க்கை வாழ முடியுமா, மன மகிழ்ச்சியான சந்தோஷமாக வாழ முடியுமாங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்கள் சிலருக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையும் பணவரவு, தனவரவு, செல்வாக்கு அதிபதியான இந்த 4ஆம் இடத்தில் இந்த பெயர்ச்சிகள் ஆகும்போது சூரியனும் புதனும் சுக்கிரனும், அதாவது உங்களுடைய கேந்திர ஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த ஸ்தான பலம் பெருகி 10ஆம் பார்வையா, அதாவது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது தொழில் பெருகும், முயற்சிகள் நடக்கும், வெளிநாடு யோகங்கள் இருந்து, அந்நிய பழக்க வழக்கங்கள் இருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இதாவது இந்த ஜூலை மாத ராசி பலன். நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இது சாதகமான பலன்களாக இருப்பதனால இந்த ஜூலை மாதத்தில் முயற்சிகள் பண்ணுங்கள், முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே கோட்சார பலன். இந்த கோட்சார பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சு எதிர்கால தேவைக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.